Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை ஏற்கனவே தாக்கல் செய்திருந்தார். அதில் அதிமுகவின் உள்கட்சி விவகாரம் தொடர்பாகவும் கட்சி சட்டத்திட்டங்களுக்கு விரோதமாக செயல்படுவது தொடர்பாகவும் தேர்தல் ஆணையத்துக்கு 2017 முதல் 2022 ஆண்டு வரை புகார்கள் அளித்ததாக குறிப்பிட்டிருந்தார். உள்கட்சி விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்திருக்கும் உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு அளித்த மனுவுக்கு இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை. எனவே தனது மனு மீது விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த பொழுது இது தொடர்பாக விசாரித்து உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் அளித்திருந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது ரவீந்திரநாத், கே சி பழனிசாமி ஆகியோர் அளித்த மனுக்கள் மீது தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த தடை விதிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர், அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஆரியமா சுந்தரம் ஆஜராகி சிவில் வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் இதுபோல விசாரணை நடத்தக்கூடாது என்று வாதிடப்பட்டது. இதனை அடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனு குறித்து ஜனவரி 27 தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை அன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜனவரி 27 ஒத்திவைத்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு மீது இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.